அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஹரிநாடார். இப்போ நாம் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்குறோம்னா, எம்எஸ்எம்இ அப்படின்னு இருக்குது. அப்படின்னு ஒரு மாவட்ட தொழில் மையத்தில் இருக்குது. இதை பற்றி என்னென்னு புரிதல் நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். எம்எஸ்எம்இ அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, குறு மற்றும் சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை மையப்படுத்தி இது பண்ணுறாங்க. அதாவது இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா மைக்ரோ ஸ்மால் அண்ட் மீடியம் என்டர்பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இது கடைசி ஒரு 50 வருஷமாக இந்தியாவோட முக்கியமான ஒரு துடுப்பாக இது இருக்குது. இப்போ இதுக்காக மத்திய அரசு நிறையா கடனுதவிகள் நிறைய பண்ணிட்டுருக்குறாங்க. நிறைய பேர் நம்மள அந்த கடனுதவி பெறாமலே இருக்கும். இது அந்த எம்எஸ்எம்இ அப்படின்னா என்னங்கிறத இன்றைக்கி நம்ம பார்ப்போம். எம்எஸ்எம்இ பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவுக்கு மிக முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது எம்எஸ்எம்இ. ஏன்னா இப்போ சிறு குறு நடுத்தர தொழில் இருக்கிறவங்க அத்தனை பேரும் நல்லா ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இப்போ டெவலப் ஆகியிருக்காங்க. நிறைய பேர் முதல்லலாம் அந்தளவுக்கு இல்லை. இந்த கடைசி 50 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நல்லாவே எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு டெவலப் ஆகியிருக்காங்க. இதில் என்னென்ன இது எம்எஸ்எம்இயில் 2 வகைப்படும். இது 2ஆக பிரிக்கிறாங்க. உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள்னு சொல்லி ஒன்று பிரிக்கிறாங்க. இன்னொன்று சேவை சம்மந்தப்பட்ட தொழில் நிறுவனங்கள். உற்பத்தி சம்மந்தப்பட்டதுன்னா நம்ம என்னென்ன பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ அது அத்தனையுமே அந்த உற்பத்தி சம்மந்தப்பட்டதில் வந்துடும். சேவை மட்டும் அதுக்கு தனியாக ஒரு தொழில் நிறுவனங்கள் இருக்குது. அந்த சேவையை அதில் ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி லோன்ஸ் கிடைக்கும். 1/7/2020 ஒன்றிய அரசு இதுக்காக ஒரு வரையறை கொடுத்துருக்குறாங்க. அது என்னென்னு பார்க்கலாங்க. அதாவது குறு தொழில் நிறுவனங்கள் அப்படின்னா 1 கோடி ரூபா வரைக்கும் நீங்கள் குறு நிறுவனங்களாக இருக்கலாம். இதே சிறு தொழில் நிறுவனங்கள் அப்படின்னா உங்களோட கணக்கு 10 கோடி ரூபா வரைக்கும் சிறு தொழில் நிறுவனங்களாக தான் நீங்கள் கணக்கிடுறீங்க. அதே 50 கோடி ரூபா வரைக்கும் போகும்போது நீங்கள் மீடியம், அதாவது நடுத்தர தொழில் நிறுவனங்களாக உங்களை கணக்கு எடுத்துக்குவாங்க. 10 கோடி ரூபாய்க்கு மேலே 50 கோடி ரூபாய்க்குள்ளே நீங்கள் எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் நடுத்தொழில் நிறுவனங்களாக தான் உங்களை கணக்கு எடுத்துக்குவாங்க. இதுக்காக அதிகப்படியான கடன் உதவிகள் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் வித்தவுட் டாக்குமெண்ட்லேயே லோன் பண்ணி தந்துட்டுருக்குறாங்க. நீங்கள் நார்மல் 1 லட்ச ரூபாயிலேருந்து மீதி எத்தனை கோடி வரைக்கும் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். 50 கோடி ரூபா வரைக்கும் உங்களுக்கு தொழில் பண்ணி தராங்க, தொழில் கடன் தராங்க. இதுக்கு இந்த கடன் சம்மந்தப்பட்ட இதுக்கு மேலும் சிலரை சந்தித்து அதுக்கு உண்டான தீர்வுகளையும் நம்ம பேசிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எம்எஸ்எம்இயில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இப்போ அதோட டீட்டெயில்ஸ் காட்டுறேன். நான் ஸ்ரீ பத்ரா அக்ரோ ஆக்டிவிட்டின்னு சொல்லி ஒரு இது ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன் எம்எஸ்எம்இயில் அதோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று பார்த்திங்கன்னா சரஸ்வதி என்டர்பிரைசஸ். இது பார்த்திங்கன்னா ஃபெர்டிலைசர் சம்மந்தப்பட்ட கம்பெனியாக நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற சோப் தூள், சாம்பார் தூள், கற்பூரம், சாம்பிராணி இது அத்தனைக்குமே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதுக்குன்னு ஒரு நேம் செலெக்ஷன் பண்ணி அதுலேயே ஆட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அந்த நேம் யாருமே காப்பி பண்ண முடியாது. இது இந்த மாதிரி ஒரு ஆன்லைனில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இதை வச்சு நீங்கள் இப்போ ஜிஎஸ்டி நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ ஜிஎஸ்டி நம்பர் எடுத்திங்கன்னா நீங்கள் லோனுக்கு ஈஸியாக போய்க்கலாம். இதுதான் இதில் இருக்கிற ஒரு சிறப்பு அம்சம். இந்த லோனுக்கு சம்மந்தப்பட்டதை நம்ம வெகு விரைவில் மறுபடியும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.